ஒரு காலத்தில் தொலைதூர ராஜ்யத்தில் சிண்ட்ரெல்லா என்ற நல்ல மனம் கொண்ட மென்மையான ஒரு பெண் வாழ்ந்து கொண்டிருந்தாள். சிறுவயதிலேயே அவள் தாயை இழந்துவிட்டாள். பின்னர் அவளது தந்தை மறுமணம் செய்து கொண்டார். ஆனால் அவளது மாற்றுத்தாய் கொடூரமும் சுயநலமும் கொண்டவள். அவள் தனது 2 அகங்காரமான மகள்களையும் கொண்டு வந்தாள். அவர்கள் சிண்ட்ரெல்லாவை தங்களது வீட்டில் வேலைக்காரியாகவே நடத்தினர். சிண்ட்ரெல்லா காலையிலிருந்து இரவு வரை சுத்தம் செய்தல், சமையல், தரை துடைத்தல் போன்ற வேலைகளில் மூழ்கியிருந்தாள். ஆனால் அவளது அக்காள் பெண்கள் அழகான உடைகள் அணிந்து விருந்து விழாக்களுக்கு சென்றார்கள். சிரமம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சிண்ட்ரெல்லா ஒருபோதும் முறையிடவில்லை. எப்போதும் கருணையுடனும் நம்பிக்கையுடனும் மென்மையான இதயத்துடன் இருந்தாள். ஒரு நாள் ராஜ்யம் முழுவதும் ஒரு செய்தி பரவியது. அரண்மனையில் இளவரசர் ஒரு பிரம்மாண்ட விருந்தை நடத்தப் போகிறார். ஒவ்வொரு இளம் பெண்ணும் அழைக்கப்பட்டனர். சிண்ட்ரெல்லாவும் அந்த விருந்துக்கு செல்வதை கனவு கண்டாள். ஆனால் அவளது மாற்றுத்தாய் அவளை கிண்டலடித்தாள். அதற்கு பதிலாக அவளுக்கு கூடுதல் வேலைகளை கொடுத்து அணிய ஏதுமில்லை என்பதை உறுதி செய்தாள். அந்த இரவு குடும்பத்தினர் விருந்துக்கு சென்ற பிறகு சிண்ட்ரெல்லா தனியாக அமர்ந்து கண்ணீருடன் அழுதாள். திடீரென ஒரு சூடான ஒளி அறை முழுவதும் பரவியது. அன்பான ஒரு வயதான பெண்மணி தோன்றினாள். அது அவளது தேவதை தாயார். அவர் தனது மந்திரக் குச்சியை அசைத்தவுடன் சிண்ட்ரெல்லாவின் கிழிந்த உடைகள் மின்னும் விழா ஆடையாக மாறின. அவளது பழைய செருப்பு பிரகாசமான கண்ணாடிச் செருப்புகளாக மாறின. மேலும் ஒரு பூசணி பொன்னாலான ரதமாகவும் குதிரைகளுடன் மாறியது. ஆனால் தேவதை தாயார் எச்சரித்தார், என் செல்லமே, இந்த மந்திரம் நள்ளிரவு வரை மட்டுமே நீடிக்கும். சிண்ட்ரெல்லா அரண்மனைக்கு வந்ததும் அனைவரும் அவளது அழகில் மெய்மறந்தனர். அவளது மாற்றுத்தாய் மற்றும் அக்காள் பெண்களுக்கே அவளை அடையாளம் காண முடியவில்லை. இளவரசர் அவளை பார்த்தவுடனே கவரப்பட்டார். அவர் அந்த இரவு முழுவதும் சிண்ட்ரெல்லாவுடன் மட்டுமே நடனமாடினார். ஆனால் கடிகாரம் நள்ளிரவை அடித்தவுடன் சிண்ட்ரெல்லா எச்சரிக்கையை நினைவு கூர்ந்தாள். அவள் விரைவாக அரண்மனையிலிருந்து ஓடினாள். அந்த ஓட்டத்தில் அவளது கண்ணாடிச் செருப்புகளில் ஒன்று படிக்கட்டில் வழுக்கி விழுந்தது. இளவரசர் அதை எடுத்து தனது இதயத்தை கவர்ந்த அந்த மர்மப் பெண்ணை கண்டுபிடிக்க முடிவு செய்தார். அடுத்த நாள் அரச காவலர்கள் அந்த கண்ணாடிச் செருப்பை எடுத்துக்கொண்டு வீடு வீடாகச் சென்றனர். அனைத்து இளம் பெண்களும் அதை அணிந்து பார்த்தனர். ஆனால் யாருக்கும் பொருந்தவில்லை. இறுதியில் அவர்கள் சிண்ட்ரெல்லாவின் வீட்டிற்குச் சென்றனர். அவளது அக்காள் பெண்கள் பலவந்தமாக கால்களை நெருக்கிய போதும் செருப்பு பொருந்தவில்லை. அப்போது சிண்ட்ரெல்லா வெட்கத்துடன் தானும் முயற்சி செய்யலாமா என்று கேட்டாள். அனைவருக்கும் அதிர்ச்சியளிக்கும் வகையில் செருப்பு அவளது காலில் சரியாக பொருந்தியது. இளவரசர் உடனே அவள்தான் அந்த விருந்தில் சந்தித்த பெண் என்று அறிந்தார். சில நாட்களில் அவர் சிண்ட்ரெல்லாவை மணந்து அவளை அன்பான இளவரசியாக தாஜமளித்தார். இவ்வாறு சிண்ட்ரெல்லாவின் நல்ல மனமும் பொறுமையும் வெற்றி பெற்றது. அவள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தாள். இதுபோன்ற மற்றொரு கதையுடன் அடுத்த முறை உங்களை சந்திக்கிறேன். Subscribe to Jilly Billy Kids Universe!